Hi everyone, welcome. So நான் பேசுறது கேக்கும் அப்படினு நினைக்கிறேன். Is that audible? Please do say whether is this audible or not, my dear children. Is that audible? Okay. Okay, can you hear me? Yes, audible. Okay, right. Yeah, that's great. So இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ், ஓகே, உங்க நண்பர்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளுடைய செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரே ஆப்டிக்ஸ்னுடைய ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ரைட்? ஸோ ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இதனுடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சின்ன ப்ரொஃபைல். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல் 3.51 lakh சப்ஸ்கிரைபர், 5 years எக்ஸ்பீரியன்ஸ், சோஷியல் ஒர்க்கர். இது பார்த்தீங்கன்னா நீட் தமிழ் நம்மளுடைய டெலிகிராம் சேனல், அதுக்கப்புறம் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அன்அகாடமியில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன், ரைட்? ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு இருக்குது. ஸோ வீக்லி டெஸ்ட் அனாலிசிஸ், ஸோ இந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் யூ பிகம் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது யூ கேன் யூஸ் மை கோட் டு கெட் 10% ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ், ரைட்? ஸோ என்னுடைய கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10% ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. அண்ட் நாளைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவும் இருக்குது. நம்ம அது என்னன்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் கிராக் NEET-UG வித் Unacademy. ஸோ இது ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பிக் பேங் நீட் 2022. ஸோ இது நல்லா கவனிங்க, பிக் பேங் நீட் 2022, ரைட்? ஸோ இதில் என்ன அப்படின்னா இங்கே நான் இருக்கேன் பாருங்க, திஸ் இஸ் மீ, ரைட்? ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்டை நம்ம பேச போறோம். அது என்ன சார் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஹவு டு பேலன்ஸ் நீட் பிளஸ் நம்மளுடைய போர்டு ப்ரிப்பரேஷன், ரைட்? ஸோ முருகா எம்பி நான் இங்க இருக்கிறவங்க, திஸ் இஸ் மீ, ஓகே? ஸோ உங்களுக்காக வந்து ஒரு செஷனை நம்ம அன்அகாடமியில் ரொம்ப டீட்டெயில்டா, ஸோ நிறைய நுணுக்கங்களோட நம்ம வந்து இந்த ப்ரிப்பரேஷன் வீடியோஸை நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய போர்டு எக்ஸாமும் ப்ளஸ் நம்மளுடைய நீட்டு, JEE இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் நம்ம எப்படி சைமல்டேனியஸாக நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம். ஸோ 12th ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அந்த ஓகே, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் பி 12th மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஐ வில் சென்ட் இன் குரூப், ரைட்? ஸோ ஆக்சுவலி ஐ ஆல்ரெடி சென்ட் இன் அவர் நம்மளுடைய அஃபிஷியல் குரூப் ஒன்று இருக்கு, ஓப்பன் யுவர் மைண்ட் வித் முருகா MP அப்படின்னு அஃபிஷியல் குரூப் இருக்கு. அந்த அஃபிஷியல் குரூப்ல நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட்? ஸோ நாளைக்கு நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். 6:15 PM இருக்கு, 6:15 PM. ஓகே, 7 மேலே தான் எல்லாரும் அவைலபிளா? 7 மேலே தான் அவைலபிள் போல இருக்கு. இஸ் தட் ரைட்? 7 மேலே வச்சுக்கலாமா? ஐ கேன் ரீஸ்கெடியூல் த கிளாஸஸ். 7 மேலே வச்சுக்கலாமா? இஸ் தட் ஓகே? இஸ் தட் ஓகே மை டியர் சில்ட்ரன்? இஸ் தட் ஓகே? நோ. How to join the group? Karthikeya, please you just search Telegram groupல போனீங்கன்னா open your mind with Muruga MP அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக இட் வில் கம், ஓகே? எஸ், ரைட். ஸோ அதுதான், ஓகே, யுவர் கன்வீனியன்ஸ் சார், பட் 7 மேலே இருந்தால் பெட்டர், ஓகே? பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஸ்கெடியூல்டு 6:15. ஐ வில் செக் ஒன்ஸ். ஸோ அது வந்து அக்செப்டபிள் ரீஸ்கெடியூல் பண்ணலாம் அப்படின்னா I will reschedule that, okay? Okay.
Okay, that's great. That's great. Yeah, what is the important 5 mark for 11th public exam அப்படினு சொல்லிட்டு yeah, I will post. Wait, I will post that. Okay, right. So நம்ம பார்க்கலாம் அடுத்து பார்க்கலாம். Okay. Okay. Right. So அடுத்து வந்து இது வந்து enthus batch அப்படினு சொல்லிட்டு for NEET UG 2023. இது வந்து உமீட் ஃபிர் சி கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி தான் எல்லாமே ரைட். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு விஷயம் ரிவைஸ் ஃபார் NEET-UG வித் Unacademy மாஸ்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ். ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் உங்களுடைய டவுட்டை கேட்டுக்கலாம். ஸோ யூ ஜஸ்ட் கிளிக் அ பிக்சர். ஸோ கிளிக் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா சொல்யூஷன்ஸ் வில் பி சென்ட் ஃபாஸ்டர் அண்ட் ஈவன் இன் யுவர் மொபைல் ஃபோன் ஆஸ் வெல். ரைட். ஸோ நம்ம வந்தாச்சு. we don't want to waste our precious time. Okay, yeah, 1 minute. So actually there is a mail. I just want to, yeah, 1 minute. Yes, 1 minute, dear children. Some mail. வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு question paper. Yeah, இதை நான் சொல்லி ஆகணும். Yeah, you all are here, right? So my dear children, உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்காக வந்து ஒரு செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ரைட். ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் ஆன் மை ஓன் கொஷின் பேப்பர். அதாவது இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூஸ் தான். ரைட். எம்சிக்யூஸ். இந்த எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஜேடபிள்யூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் அட்டெண்ட் த சீரீஸ். ஓகே. ஸோ நானே என்னுடைய கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த எம்சிக்யூ டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ரொம்ப அதிகமான கேள்விகள்லாம் கிடையாது, வெறும் 14 கேள்விகள் தான். ரைட். வெறுமனே 14 கொஷின்ஸ் தான் உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 14 கொஷின்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்க. நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் மோர் மார்க்ஸ். ரைட். ஸோ ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் ஒன்லி 14 கொஷின்ஸ். முருகா எம்பி நான் தான் வந்து இந்த 14 கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 14 கொஸ்டின் வந்து யூ கேன் ரைட் as a test. ஓகே, ரைட். எஸ். இஸ் தட் ஆடிபிள் மை டியர் சில்ட்ரன்? இஸ் தட் ஓகே? ப்ளீஸ் டூ send me a message. I don't know whether you are hearing me or not. Okay. Yes. Yeah. So join. Okay. Yeah. இன்னைக்கு நம்மளுடைய செஷன் இதுதாங்க. Refraction through a prism. So this is one of the important thing அப்படின்னு சொல்லலாம். Refraction through a prism. Okay. One minute. Yeah. So refraction through a prism. A question paper தான் வந்து இங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, வேற எதுவும் இல்லை. Okay. Okay, that's great. Sir, DC current rectifier இல்லாம ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? No. Right? இல்ல. Refraction through a prism. So refraction through a prism அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போ நம்ம ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா refraction through a prism சொல்லிட்டு figure 9.23 இதுதான் அது. ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த விஷயம். ஸோ என்ன சொல்றாங்க? shows the passage, right? figure 9.23 shows the passage of light. இந்த லைட் அனுப்புறோம் இல்லையா, அது through a triangular prism ABC, right? ஸோ ஒரு triangular prism, ஸோ ABC அப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம்.
இந்த டயக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும், ஐ பிலீவ், ரைட்? ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ரிசம் இருக்கு, சரியா? ஒரு ப்ரிசம் இருக்கு. ஸோ இந்த ப்ரிசம்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு பாஸ் பண்றேன், ரே அனுப்புறேன், சரிங்களா? ஸோ இந்த ரே வந்து இந்த சர்ஃபேஸ்ல படுது. இந்த சர்ஃபேஸுக்கு அப்படியே வர்டிக்கல், அது என்ன சொல்றோம், நார்மல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஹவு டு அட்டெண்ட் த கொஸ்டின் சொல்லிட்டு ஆஷிகா கேட்குறாங்க. ஐ வில் ஷேர் த லிங்க்மா, ரைட்? அப்போ இந்த ரே வந்து என்ன ஆகும், இந்த ரே வந்து இப்படி போயிருக்கணும், பட் அப்படி போகாம என்ன ஆகுது, ரேரர் மீடியம் இது டென்சர் மீடியம், இது வந்து ரேரர் மீடியம். அப்போ ரேரர் டு டென்சர் போகும்போது டுவர்ட்ஸ் த நார்மல். அப்போ இந்த ரே வந்து இப்படி போகுது பேரலலா. எதுக்கு பேரலலா? இந்த பிரிசமுடைய பேஸுக்கு பேரலலா இல்லையா? ஸோ பேரலலா வந்து போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ரே வந்து இட் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரைக் அனதர் சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸுக்கு இதுதான் நார்மல் இல்லையா? இதுதான் வந்து இந்த சர்ஃபேஸுக்கு நார்மல். அப்போ அது நார்மல் சொல்லும்போது இப்போ மறுபடியும் என்ன ஆகுது, இந்த ரே வந்து இப்படி நேராக போயிருக்கணும். டியூ டு சேஞ்ச் இன் மீடியம் இங்கே ரிஃப்ராக்ஷன் நடக்க போகுது. பட் இந்த ரிஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, டென்சர் டு ரேரர். அப்போ டுவர்ட்ஸ் த நார்மல் இல்லாம அவே த நார்மல். அப்போ இந்த ரே எப்படி வரும், இப்படி வரும், சரிங்களா? அப்போ இப்படி அனுப்பக்கூடிய அந்த ரே இப்படி வந்து இப்படி வருது, ரைட்டா? அப்போ சப்போஸ் இங்க வந்து இந்த மீடியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த ரே வந்து இப்படி நேரா ஸ்ட்ரெயிட்டா தானே டிராவல் ஆகும், புரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட்டா தான் டிராவல் ஆயிருக்கணும். அப்போ இங்க வந்து ஒரு சில நேமிங்ஸ் வந்து இங்க கொடுக்குறாங்க, நல்லா கவனிங்கம்மா. ஒரு சில முக்கியமான நேமிங்ஸ் இங்க கொடுக்குறாங்க, ரைட்? ஓகே, ரைட். அப்ப என்ன சொல்றாங்க, ரைட்? என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, இது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் சொல்றாங்க, டெல்டா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், சரிங்களா? அப்ப என்ன சொல்றோம், இது நார்மல், இது இன்சிடென்ட், ஸோ இன்சிடென்ட் ஆங்கிள்னு சொல்றோம். இது கடைசியா வெளியே வருது, இது நார்மல், இது வெளியே வருது, ஸோ திஸ் இஸ் எமர்ஜென்ட். இல்லைனா ஐ கேன் சே தட் இஸ் ரிஃப்ராக்ஷன். எமர்ஜென்ட் ரேனா வெளியே வர்றது, ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ இங்கே என்ன சொல்றாங்க, இங்கே ரிஃப்ராக்ஷன் முதல்ல நடக்குது, இந்த சர்ஃபேஸுக்கு இங்கே உள்ள ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்குது. அப்போ இந்த இதுன்னு சொல்லும்போது இது இன்சிடென்ட், இது என்னது, ரிஃப்ராக்ஷன். அப்போ இந்த நார்மலுக்கும் இங்கே ப்ரொவைட் ஆகக்கூடிய ஆங்கிள் ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் R1ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இந்த சர்ஃபேஸுக்கு இது இன்சிடென்ட். அப்போ இது என்ன சொல்லலாம், ஐன்னு சொல்லணும், இன்சிடென்ட். ஆனால் நான் இங்கே என்ன சொல்றேன், அந்த இன்சிடென்ட்டை R2ன்னு சொல்றேன். எப்படி, இன்சிடென்ட்டை R2ன்னு சொல்றேன். அப்போ எனக்கு எமர்ஜென்ட் இது வெளியே வருது இல்லையா, இதை வந்து நான் எமர்ஜென்ட்னு சொல்றேன். அப்போ என்ன சொல்றேன், இது வந்து டெல்டா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் சொல்றேன், ரைட்? திஸ் இஸ் நத்திங் பட் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், சரிங்களா? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இதுதான் வந்து இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற டயக்ராம். இப்போ நான் இதில் ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயத்த நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். சப்போஸ் இந்த இடத்துல இந்த ரே வந்து இப்படி நேராக போகுது இல்லையா, ஆனால் அப்படி போகல, இப்படி பெண்ட் ஆயிடுச்சு. அப்போ திஸ் இஸ் த டீவியேஷன். இந்த சர்ஃபேஸுக்கு இப்படி போக வேண்டிய ரே இப்படி வந்துருச்சு. அப்போ இது வந்து டீவியேஷன், ஸோ இதை D1ன்னு சொல்கிறேன், சரியா? இந்த ரே வந்து இப்படியே நேராக போயிருக்கணும், பட் இங்கே டீவியேஷன் ஆகுது, ரைட்? அது எமர்ஜென்ட், வெளியே போயிடுச்சு. பட் இந்த ரே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நேராக வந்திருக்கணும், ரைட்? அப்போ இங்கே இது வந்து நான் D2ன்னு சொல்கிறேன், சரியா? அப்போ என்ன சொல்லலாம், இந்த டீவியேஷன் இருக்கு இல்லையா, இந்த டீவியேஷன் டெல்டா which is equal to D1 plus D2ன்னு சொல்லலாம், சிம்பிளா, சரியா? I will see that. I will say that. Okay. Can you hear me, my dear children? Can you hear me? Is that clear? பாருங்க, யாருமே no respond, no response. Yes,
Oh, Aarti is here. Okay, thank you. Okay. Yes, clear இல்லையா? Okay. இப்போ நம்ம அந்த கான்செப்ட்டுக்குள்ள போகலாம். இதை நமக்கு கொடுத்துருக்கிற கான்செப்ட். இப்போ பாரு என்ன சொல்றாங்க, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரே வந்து நம்ம அனுப்புறோம் ட்ரையாங்கிள் பிரிசம் ஏபிசியில். The angle of incident and the refraction at the first surface, அதாவது இந்த சர்ஃபேஸ் ஏபி, என்ன நடக்குது, நம்ம ரேவை அனுப்புகிறோம், இப்படி நேராக போயிருக்கணும், ஆனால் அப்படி போகாமல் இப்படி வந்துருச்சு டியூ டு சேஞ்ச் இன் மீடியம். நான் இப்போ அங்கே சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கே சொல்ல போகிறாங்க. ரைட், யா, ஃப்ரம் ஏபி அண்ட் ஐ அண்ட் R1ன்றது ரிஃப்ராக்ஷன் சொல்லியாச்சு. இங்கே பாரு ரிஃப்ராக்ஷன், ஏன்னா இதுதான் நார்மல், அப்போ இது ரிஃப்ராக்ஷன். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதே தான். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, while the angle of incident from glass to air, இதுதான் கிளாஸு, இது ஏர், அப்போ இது டென்சர் டு ரேரர். அப்போ பார்த்தீங்கன்னா இது வெளியே வருது. இப்போ இது வந்து செகண்ட் மீடியம், இது வந்து ஃபர்ஸ்ட் மீடியம். அப்போ என்ன சொல்கிறாங்க, கிளாஸ் டு ஏர் அட் த செகண்ட் ஃபேஸ் ஏசி, இந்த செகண்ட் ஃபேஸ் ஏசி. அப்போ இந்த செகண்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் இன்சிடென்ட்டு, இதுதான் ரிஃப்ராக்ஷன் பார்ட்டு. அப்போ என்ன சொல்கிறாங்க, R2 அப்படின்றது இன்சிடென்ட்டையும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வெளியே வர்றதை ஈனும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஒன்லி த நேமிங், அவ்வளோதான். The angle between the emergent ray RS and the direction of the incident ray PQ is called the angle of deviation. அதாவது நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா, ரைட், இந்த ஆங்கிள் இதுதான் வந்து angle of deviation அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டயக்ராமை நான் மறுபடியும் வந்து கிளியர் பண்ணுறேன். இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ என்ன சொல்கிறோம், ஒரு ரே மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ரே வந்து நம்ம அனுப்புகிறோம், அந்த ரே வந்து இந்த சர்ஃபேஸ் பட்டதும் இப்படி நேராக போயிருக்கணும், ஆனால் அந்த ரே இப்படி நேராக போகாமல் மீடியம் மாறுறனால இந்த நார்மலுக்கு இப்படி பேரலாக வந்துடுச்சு. விச் மீன் இந்த பேஸுக்கு பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது இன்சிடென்ட், இது ரிஃப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும். இப்போ செகண்ட் சர்ஃபேஸ் ஏசி அப்படின்னு சொல்லும்போது இது இப்போ இன்சிடென்ட் ஆச்சு, இது இப்போ எமர்ஜென்ட் வெளியே வர்றது. அப்போ இந்த சர்ஃபேஸுக்கு இதுதான் இன்சிடென்ட். அப்போ இந்த ரே இப்படி நேராக போயிருக்கணும், எனக்கு சேஞ்ச் இன் மீடியம் எப்படி டென்சர் டு ரேரரு. ஸோ இதனுடைய ரே வந்து அவே த நார்மல் இப்படி வந்துருச்சு, அவ்வளோதான் விஷயம். சரி, அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இதை நான் இப்படி ஜாயின் பண்ணுறேன். ரைட், சப்போஸ் இது இப்படியே நேராக போயிருக்கணும், இதுவும் பார்த்தீங்கன்னா இப்படி பெண்ட் ஆகல அப்படின்னா இங்கே நேராக இருந்து தான் வந்திருக்கணும். அப்போ இதுதான் எனக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் சொல்கிறாங்க. இது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டெல்டா. சரியா, இது வந்து ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸினுடைய ரிஃப்ராக்ஷன், இது செகண்ட் சர்ஃபேஸினுடைய இன்சிடென்ட், அதை R2ன்னு சொல்கிறாங்க. பாரு, the angle of incident at the second phase AC is R2. அது என்னது, angle of incident. அப்போ angle of refraction என்ன, எமர்ஜென்ஸ் ஆர் இ, வெளியே வர்றது. கிளியராக தான் கொடுத்துருக்குறாங்க, கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. இஸ் தட் கிளியர் மை டியர் சில்ட்ரன்? இஸ் தட் கிளியர்? ஓகே, விஜய் கேமிங், ஹாய்டா, ஹாய் டியர், ஹாய் டியர். ஆமாம் ஆர்த்தி, மெசேஜ் கொஞ்சம் லேட்டாக வருது. ஓகே, ரைட், விஜய் கேமிங், ஹாய்டா சார். அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு யாருன்னா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், இதில் எதனா டவுட் இருக்கா? பிரவீன், ஹாய்மா. ரைட், எனி டவுட் ஹியர்? நோ, தட்ஸ் கிரேட். இப்போ பாருங்க, இன் குவாட்ரிலேட்ரல் NR, இதில் எது குவாட்ரிலேட்ரல்? குவாட்ரிலேட்ரல் பார்த்தீங்கன்னா AQNR, இதுதான் குவாட்ரிலேட்ரல். ஸோ குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட் ஆங்கிள்ஸை என்ன சொல்லுவோம், 180 டிகிரின்னு சொல்லுவோம். அப்போ ஆங்கிள் ஆஃப் பிரிசம் இதுவும், இந்த ஆங்கிள் என்ன, இந்த ஆங்கிள் என்ன, QNR. அப்போ ஆங்கிள் ஆஃப் பிரிசம் பிளஸ் ஆங்கிள் ஆஃப் QNR ஈக்குவல் டு 180 டிகிரி. பிகாஸ் இன் குவாட்ரிலேட்ரல் AQNR two sides of the angle, அதாவது vertex of Q and R, இந்த ரெண்டு பாயிண்ட், ரைட். ஸோ இந்த வெர்டெக்ஸ்
or right angles, right, or right angles. Therefore sum of other angle of the quadrilateral is 180 degree. இல்ல 180 degree அப்படின்னு நம்ம இங்க சொல்றாங்க. சோ இது என்ன அப்படினா இது வந்து 90 degree, இது வந்து 90 degree. அப்ப மிச்சம் இருக்கிறத பாத்தீங்கன்னா ஆட் பண்ண அப்படினா we get 180 degree அப்படினு சொல்லிட்டு தெளிவா சொல்றாங்க. அப்ப என்ன பாரு, angle A prism QNR இந்த angle equal to what? 180 degree. சரியா, இதை விட தெளிவா சொல்லவே முடியாது. ரைட் ரைட், ரொம்ப கிளியரா இருக்குது. from the triangle QNR, அது எங்கப்பா கீழே இருக்கு பார், இது from this triangle என்ன சொல்றாங்க, ரொம்ப ஈஸியா சொல்றாங்களே, sum of all the angles in triangle is what? 180 degree. அப்போ இந்த R1 R2 QNR ன்றது இந்த angle equal to 180 degree. Sum of all the angles equal to 180 degree அப்படின்றது வந்து triangle உடைய சிம்பிளான ஒரு ரூல் இல்லையா? ரைட். ஸோ அப்போ இதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது, இது கேன்சல் ஆகுது, இது கேன்சல் ஆகுது, இது கேன்சல் ஆகுது, இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப மிச்சம் இருக்கிறது நமக்கு என்ன, இந்த ஏவும் இந்த R1 R2வும் எழுதியாச்சா? ரைட். கம்பேரிங் these two equations we get என்னது, the total deviation delta, அதாவது இது ரைட் என்ன சொல்றாங்க, is the sum of the deviations at the two faces. இதுதான் அங்க நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா? என்ன சொல்றாங்க, the total deviation delta is the sum of two deviation at the two faces. அது என்ன சார், இப்பதான் நான் சொன்னேன் அது. ரைட், என்ன சொல்லி இருக்கிறேன், நமக்கு அந்த ட்ரையாங்கிள் இருக்கு ரைட். இந்த ட்ரையாங்கிள வந்து நம்ம லைட்டை இன்சிடென்ட் பண்ணோம். இந்த லைட் என்னாச்சு, இப்படி நேரா போயிருக்கணும், ஆனா சேஞ்ச் இன் மீடியம் இப்படி பெண்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் என்னாச்சு, இந்த ரே வந்து இப்படி பெண்ட் ஆயிடுச்சு. ரைட், இது வந்து இப்படி போயிருக்கணும், ஆனா சேஞ்ச் இன் மீடியம் இப்படி பெண்ட் ஆயிடுச்சு. இது சப்போஸ் இந்த மீடியமே இல்லை அப்படின்னா இந்த ரைட் எங்க இருந்து வந்திருக்கணும், நேரா இருந்து வந்திருக்கணும் இல்லையா? அப்போ இதை நம்ம என்ன சொன்னோம், டீவியேஷன், அதாவது டெல்டா. திஸ் இஸ் டெல்டா, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் சொல்லியிருந்தோம். ரைட், இப்போ நல்லா கவனிங்க, நான் அதை கொஞ்சம் நல்லா வரைஞ்சிடுறேன். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இஸ் நத்திங் பட் இந்த ரெண்டு ஃபேஸில் நடக்கக்கூடிய டீவியேஷன் D1 D2. இப்போ நான் முன்னாடி சொன்ன பாரு, அப்போ என்ன சொல்லலாம், டெல்டா which is equal to D1 plus D2. அப்போ அது என்ன சார், D1 and D2 நமக்கு தெரியும். என்ன நமக்கு தெரியும் அப்படின்னா, இது வந்து நார்மல், இது வந்து நார்மல். ரைட், இது நம்ம இப்படி ஜாயின் பண்ணியிருந்தோம். இது வந்து QNRன்னு சொல்லியிருந்தோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த நார்மலுக்கும் இதுக்கு ப்ரொவைட் ஆகக்கூடிய ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள். இது என்னது, எமர்ஜென்ட் ஆங்கிள் E. சரியா, இதை நம்ம என்ன சொன்னோம், R1ன்னு சொன்னோம், R2ன்னு சொன்னோம். சரிங்களா? இப்போ இந்த டெல்டா ஈக்குவல் டு D1 பிளஸ் D2. D1 அப்படின்றது என்ன, ரொம்ப சிம்பிளுங்க. D1ன்றது இதுதான். அப்போ we know that sum of exterior angle equal to interior angle. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னது, exterior angle என்ன I equal to interior என்ன D1 plus R1. நமக்கு என்ன தேவை, இந்த D1 மட்டும் தேவை. ஏன்னா we are going to add to get the angle of deviation total. அப்போ D1 தேவை. அப்போ D1 equal to இதை இந்த பக்கம் கொண்டு வந்துரு, அப்போ I minus R1. இப்போ எனக்கு இந்த D2 வேணும், அதே தான் இந்த எக்ஸ்டீரியர் E, இதை நம்ம போட்டுக்கலாம். E which is equal to என்னது, இந்த ரெண்டு ஆங்கிள். அப்போ D2 plus R2. நமக்கு என்ன தேவை, D2. அப்போ என்ன ஆயிடுச்சு, இது இந்த பக்கம் கொண்டு வந்துரு, E minus R2. அப்போ நமக்கு D2வும் கிடைச்சிருச்சு. அப்போ what we have, total அந்த deviation, angle of deviation which is equal to D1 plus D2. அப்போ D1 என்னப்பா, D1 ரொம்ப தெளிவா சொல்லி இருக்குது. ரைட், டெல்டா which is equal to D1 என்ன, தபர
IA minus R1. Then what? Plus D2 என்ன இங்க இருக்குது E minus R2. சரியா? E minus R2. இப்போ நம்ம அதை செக் பண்ணுவோமா கரெக்டா இருக்கான்னு பாருங்க. Delta which is equal to I minus R1. கரெக்டா இருக்கா? Delta equal to I minus R1 plus E minus R2. E minus R2 வந்துருச்சு. கரெக்டா? Is that right? Is that right ma? கரெக்டா இருக்கா? Is that right? Sir, when 11th one shot release, please release it fast, sir. Okay, right. அப்ப நமக்கு அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்ப நமக்கு இது தெரிஞ்சிருச்சு. You just make a note if you want. Right. Okay, அப்ப நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு. So அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? That is delta equal to I plus E minus A அப்படின்னு சொல்றாங்க. Right. So that is delta which is equal to I plus E minus A. In the delta which is equal to I minus E minus A. சரியா? Okay. Right. So thus clear தானே? Hari Krishna. Okay, Hari Krishna வந்தாச்சு. ஸ்ரீகாந்த் இருக்கிறாங்க. Okay, that's great. That's great. Okay. Okay. Okay, right. Okay, right. இப்போ பாருங்க. So இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா? So இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து நமக்கு 1 minute ரொம்ப கொஞ்சம் முக்கியமான கால். ஐம் சாரி, ஒரு ஸ்டூடெண்ட் தான் கால் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் 12th வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஐ ஹாவ் டு டூ தட். ஸ்டூடெண்ட் தான், என் கிளாஸ் இல்லை, நான் எடுத்த ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ இது எப்படி வந்துச்சு? டெல்டா ஈக்குவல் டு ஐ பிளஸ் இ மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவ் இட் இஸ் பாசிபிள்? ஜஸ்ட் ஆட் எவ்ரி திங். ஸோ என்ன சொல்லலாம்? ஐஏ மைனஸ் R1 பிளஸ் இஏ மைனஸ் R2. கரெக்டா? ஸோ என்ன சொல்லலாம்? விச் இஸ் ஈக்குவல் டு ஐஏ பிளஸ் இ மைனஸ் வெளியே எடுத்தா R1 பிளஸ் R2. இந்த R1 பிளஸ் R2 நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? R1 பிளஸ் R2 ஈக்குவல் டு ஏன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்? ஏன்னு சொல்றேன். அப்போ how I can write delta which is equal to I plus E minus A. அதான் வந்து அங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்த லைன் என்ன இருக்குது? thus okay, thus the angle of deviation depends on the angle of incident. Of course a plot, அதாவது என்ன சொல்றாங்க இந்த ஈக்குவேஷன்லயே தெரியும். so angle of deviation வந்து depends on angle of incident அப்படின்றது சொல்றாங்க. directly proportional between the angle of deviation and the angle of incident is shown in 9.24. இது சரிங்களா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எமர்ஜென்ட் வெளியே, இது வந்து angle of deviation. so பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. you can see that in general any given value of delta expect for I equal to E. I அப்படின்றது என்ன? இன்சிடென்ட். E என்ன? எமர்ஜென்ட், வெளியே வர்றது, ரிஃப்ராக்ஷன் தான். அப்ப என்ன சொல்றாங்க இங்க பாருங்க. ரைட், இந்த கிராஃப் வந்து ரொம்ப தெளிவா தான் சொல்லுது. ரைட்டா? சோ இது பாத்தீங்கன்னா இந்த டீவியேஷன். ரைட், இந்த டீவியேஷன் வந்து சொல்றாங்க. I will read corresponds to the two values of I and
E. So இந்த ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கும் எமர்ஜென்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு ஐயும் எமர்ஜென்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கு. ஏன்னா வாட் வி ஃபவுண்ட் டெல்டா which is equal to I minus E sorry I plus E minus A ன்னு சொன்னோம். அப்போ என்ன சொல்லுது இந்த டெல்டா வந்து இது ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்குது இல்லையா, ரெண்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த angle of deviation for prism பொறுத்த வரைக்கும், right? This in fact is expected from the symmetry I and E is given. So that is delta remains the same if I and E are interchanged. So நீ எப்படி மாத்தினாலும் சரி ரெண்டுமே எனக்கு மாத்தினாலுமே எனக்கு angle of deviation will be same. Okay, yes, physically this related to the fact that the path of ray can be traced back resulting the same angle of deviation at the minimum deviation na and the prism உடைய minimum deviation னு சொல்லுவோம். Okay, minimum deviation என்ன சொல்றோம் dm, right? அது அந்த டெல்டா எல்லாம் we will replace. So delta நம்ம என்ன சொல்லியிருந்தோம் delta which is equal to I plus E minus A ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டெல்டா என்ன சொல்ல போகிறோம் இப்போ மினிமம் டிவியேஷன், இது வந்து ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். இப்போ மினிமம் டிவியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் அண்ட் ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள், அதாவது அந்த ரிஃப்ராக்ஷன் R1 plus R2 I1 plus I2 பார்த்தீங்கன்னா வில் பி சேம். அதான் விஷயம், ரைட்? இங்கே பாருங்க minimum deviation I will be equal to emergent, so which implies that R1 equal to R2. அப்போ equation 9.34 gives இப்போ previous equation தான், அது எங்க இருக்குது 9.34, இங்க பாருங்க 9.34 எங்க இருக்குது, I think so this will be the 9.34, this one இங்க இருக்குது. so 9.34 என்ன சொல்லுது R1 plus R2 equal to A. நான் என்ன சொல்லிட்டேன் R1 and R2 வந்து R அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ how I can write, அப்போ எனக்கு என்ன இருந்தது R1 plus R2 equal to என்ன இருந்தது A ன்னு இருந்தது. இது ரெண்டுமே சேம் தான். so I can say that equal to 2RA. அப்போ என்ன சொல்லலாம் R equal to A by 2, first concept. இப்போ refraction, இப்போ incident சொல்லலாம். அப்போ incident நம்ம அதுல இருந்து கூட எடுக்கலாமே, என்ன சொல்லலாம் இது ரெண்டும் சேம் தான், இது ரெண்டும் சேம் தான். அப்போ எப்படி சொல்றேன் பாரு, so dm which is equal to 2I minus A. ஓகேவா? ஸோ என்ன ரெண்டுமே சேமாக இருக்க போகுது அண்ட் 2IA minus A. நமக்கு I தேவை. ஸோ நமக்கு என்ன இருக்குது டெல்டா which is equal to 2I minus Aன்னு இருக்கு. டெல்டா plus A equal to 2IA. அப்போ என்ன சொல்லலாம் I equal to டெல்டா plus A by 2 equal to I. அப்போ இந்த டெல்டா என்ன சொன்னோம் மினிமம் டிவியேஷன் சொன்னோம் dm. அப்போ dm plus A by 2. ஓகேவா? dm plus A by 2 தான் இருப்பார். சரியா? dm plus A by 2, dm plus A by 2 இதுவும் தெரிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு ரிஃப்ராக்ஷன் தான் கண்டிப்பாக இங்கே நடக்குது because two different medium. so refraction வந்து obviously take place. so we know that sin I equal to sin R, அதாவது sin I by sin R equal to n2 by n1. அப்போ sin I தான் வந்து இது, R தான் வந்து இது. அப்போ n21 அப்படின்றது என்ன n2 by n1 அப்படின்னு அர்த்தம். ஸோ sin I இல்லையா, இதுதான் வந்து I. அதாவது we have sin I by sin R equal to n2 by n1. sin ஐக்கு பதில் நம்ம என்ன சொன்னோம் இப்போதான் சொன்னோம் A plus D by 2 divided by sin A by 2. கரெக்டா? இந்த R sin R equal to n2 by n1 இல்லையா? அப்போ இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த sin கூட பார்த்தீங்கன்னா இஸ் வெரி லெஸ் ஆங்கிள். ஸோ we will not consider that. அப்போ எப்படி எழுதலாம் A plus dm by A equal to n21 சொல்லிக்கலாமா? n2 by n1ன்றது n21 சொல்லிக்கலாம். ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன் பாருங்க A, ரைட்? இதை எப்படி எழுதலாம் 1 plus dm by A அப்படின்னு சொல்லிக்கலாம். கரெக்ட் தானே? இதை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன்.
ஸோ a plus dm by a ன்னு இருக்கு, அதை வந்து 1 plus dm by a அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த 1 அப்படி போயிடுச்சுன்னா dm by a equal to n2 1 minus 1. அப்போ dm minimum deviation which is equal to இந்த a அந்த பக்கம் போயிடும். ஸோ a times n21 minus 1. இதுதான் minimum deviation. கரெக்டாக இருக்கா? செக் பண்ணுங்க. We have the next step. ஸோ இது இங்கே நம்ம சொன்னதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. Correct. Yes, we did it. Okay, is that clear, my dear children? இதில் எதனா சந்தேகம் இருக்குதா? Do you have any doubt? Clear இருக்குதா? யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு? Please do answer me, my dear children. Please do answer me if you have doubt. Clear இல்லையா? Thank you so much, Aarti. Right. So this is very clear. We did. We understood the basic concept. Okay, va? Some natural phenomena due to sunlight. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். What are the natural phenomena அப்படி நம்ம பார்க்கலாம். Due to sunlight என்ன நடக்குது? The interplay of light with things around us give rise to several beautiful phenomena. The spectacles of colors that we see around us all the time is possible due to sunlight. So sunlight is a very important thing that we are seeing every day, right? So sunlight is the big and very important source அப்படி நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம while studying the dispersions of visible, நம்ம இங்கே பார்த்துருக்கிறோம். What is dispersion? Dispersion நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அதாவது ஒரு prismல if we spend if we pass a white light, right? ஒரு transparent mediumல ஒரு white light பாஸ் பண்ணும்போது, especially prism அப்படின்னு சொல்லும்போது white light பாஸ் பண்ணும்போது அங்கிருந்து 7 different colors வந்து split ஆகும் விப்ஜிஆர் இல்லையா? violet, indigo, blue, green, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா yellow, orange and red அப்படின்னு சொல்லிட்டு விப்ஜிஆர் 7 colors வந்து split ஆகுது, right? When we pass a white light through a prism, அதுக்கு பேர் தான் நம்ம வந்து dispersions of light ன்னு சொல்றோம். அதாவது splitting of colors, right? So light by a prism in class 10. And the electromagnetic spectrum, chapter 8, class 12 படிச்சிருக்கிறோம். Hertz experimental நம்ம படிச்சிருக்கிறோம். We got to know that color is associated with the frequency of light or wavelength of light. இந்த wavelength கூட பார்த்துருக்கிறோம். 700 நானோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெட் கலருக்கு, 400 நானோமீட்டர் பார்த்தீங்கன்னா வயலட்டுக்கு. ஸோ வயலட்டுடைய வேவ்லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, ரெட்டினுடைய வேவ்லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அதனால தான் ரெட் லைட் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லையும் வந்து நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது இல்லையா? In the visible spectrum, red light is at the long wavelength. So இங்கே கொடுத்திருக்கு 700, 400 for violet, shorter wavelength. So dispersion takes place because the refractive index of the medium for different frequencies is different. For example, the bending of red component of white light least while it is the most violet, right? Table 9.2 gives the refractive indices of two, which mean different wavelength of crown glass and flint glass. Thick lenses could be made, assumed many things. So normally the normal theory, just see here, right? பார்த்தீங்கன்னா இந்த வயலட்டுடைய wavelength, ரெட்டினுடைய wavelength, ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா crown glass, this is a type of glass, okay, right? ஸோ இதனுடைய refractive indexக்கும் flint glass பாருங்க, right? So refractive indices for different wavelength, ஓகேவா? அப்போ எனக்கு crown glassல இந்த லைட்னுடைய refractive index எப்படி இருக்குது, flint glassல இதனுடைய refractive index எப்படி இருக்குதுன்னு பாருங்க. So it is very very different, right? So the variations of refractive index of wavelength may be more. Srikanth, one doubt அப்படின்னு சொல்றாரு. So no doubt, sorry. கலை வந்து once more கேக்குறாங்க. Which step Joy
Sylvia, last step, explain it once more, sir. Hari Krishna sir, one request. Please do say what was that. Ennan sollungama. What is the request? What is the request, my dear children? Please do type your request. We will do that. The variations of the refractive index of because message late avurudhu, so neenga type pannirunga, na paathirren. Wavelength may be more pronounced by some media than the other. In vacuum, of course, the speed of light is independent of wavelength. Thus, vacuum is non-dispersive medium in which all colors travel with the same speed. A vacuum அப்படினு சொல்லும்போது there will be no medium, so light வந்து will travel with the same speed and maximum speed அப்படினு சொல்லலாம். எனக்கு ஒவ்வொரு மீடியம் மாறும்போது அதனுடைய ஆப்டிக்கல் டென்சர் அதிகமாகும் போது அந்த லைட்டினுடைய வேகம் வந்து குறையும் அப்படி நம்ம சொல்றோம். Okay, so please do say what's your request, Hari Krishna. Sun is on the other hand, glass is a dispersive medium. The blue of the sky, white clouds, red hue at sunrise and sunset, the rainbow, brilliant colors of some pearls, shells and wings of the birds are just few of the natural wonders we are used to. We describe some of them below. What was that? Rainbow. Right, in the rainbow concept வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். The rainbow is happening due to total internal reflection. And the sunlight, what is the color of sunlight, my dear children? What is the color of sunlight? Say, what is the color of sunlight? சொல்லுங்க. What is the color of sunlight? What is the color of sunlight, ma? What is the color of sunlight? Yes. So sunlight உடைய கலர் பாத்தீங்கன்னா white. Hari Krishna, important point சொல்லுங்க சார், ஹைலைட் பண்றதுக்காக. Okay dear. Okay, right. Hari Krishna, can I ask one thing? I hope you won't mistake me because we are in a good phase. So we used to talk in Unacademy Learners App also. So Hari Krishna, what is your mark in 12th? Ma? What's your mark 12th? Please do comment to me. Please do say that, okay? I'm waiting for your answer. Yeah. So white is the color of sunlight. White is the sunlight color அப்படினு சொல்லலாம். 520. Okay. Okay dear. சரி, இப்போ நம்ம இங்க போகலாம். So rainbow அப்படினு சொல்லும்போது the basic thing வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகே ஹரி கிருஷ்ணா. The rainbow is an example for dispersions of sunlight. அதாவது ஒரு டிராப் இருக்குது. இந்த டிராப்ல வந்து இந்த சன்லைட் படும்போது என்ன ஆகுது அப்படின்னா it splits into 7 colors. Right, ஒரு 7 colors வந்து கொடுக்குது. So அதனால வந்து we are using the word dispersions of light here. So dispersion of sunlight by the water drops in the air, atmosphere. This is a phenomena due to combined effects of dispersions, refraction and reflection of sunlight by the spherical water droplets of rain. The condition for observing a rainbow are that the sun should be shining in one part of the sky, say near western horizon, while it's raining in the opposite part of the sky, say eastern. An observer can therefore see a rainbow only when his back is towards the sun. Right, என்ன சொல்றாங்கன்னா தெளிவா தான் சொல்றாங்க. ஒரு வாட்டர் டிராப்லெட் இருக்கு. Yeah, what was that? DM step explain பண்ணுங்க சார் once more. Okay Hari Krishna, okay Hari Krishna. Physics class இப்போதான் now தான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா okay. Okay. We will
talk about that, Kani. We'll talk about the DM step. Explain பண்ணுங்க sir. DM. இதானே? இதோ இருக்கு. Here I have explained. பாத்தீங்கன்னா you will understand. Wait, let me see. நமக்கு வந்து sin I by sin R equal to n2 by n1 ன்னு இருக்குது. ஓகேவா? This is the thing we have. Right. இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா sin I னுடைய வேல்யூ we found a plus dm by 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். I னுடைய வேல்யூ தான் இது, a plus dm by 2 by sin r. R உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா a by 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், which is equal to n2 by n1. இந்த n2 by n1 n21 அப்படின்னு சொல்லலாம். நம்ம நேத்து கிளாஸ்ல இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆங்கிள் வந்து வெரி ஸ்மால். ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த சைனையும் நான் கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது, இந்த சைனையும் கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ரிமைனிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா we have a plus dm by 2 a by 2. இந்த டூவும் நான் கேன்சல் பண்ணலாம். எனக்கு ரிமைனிங் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus dm by a equal to இது n21. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பாருங்க, இதில் இந்த a வந்து காமனாக இருக்கு இல்லையா, which mean மேலே கீழே. அப்போ நான் அதை எப்படி எழுதுறேன்னா 1 plus dm by a equal to n21 சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு LCM எடுத்து பாரு. when you take LCM for this term என்ன ஆகிடும், மறுபடியும் a plus dm by a வரும். சார் எனக்கு அப்பவும் புரியல சார், இன்னும் சிம்பிளா சொல்றேன். இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம்ல a வந்து ரெண்டுத்துக்கும் காமனா, அப்போ a by a plus dm by a. அப்போ இந்த ஏவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 1 plus dm by a. இப்போ வந்துருச்சா, இப்போ இந்த டேர்ம் வந்துருச்சா, அவ்வளோதான். அப்போ இதுல இருந்து சொல்றேன், இந்த 1 வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ dm by a equal to n21. இது +1, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1. we need angle of, அதாவது minimum deviation நமக்கு தேவை. அப்போ dm which is equal to இந்த a அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ இது டிவிஷன்ல இருக்கு, அப்படி போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ a n21 -1. So this is the minimum deviation. Is that clear, ma? Joy, Sylvia, is that clear? உங்களுக்காக தான் இப்போ நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Is that clear? Is that clear, pa? Please do say. Joy, Sylvia, yes sir, clear இருக்கு இல்லையா? Okay. Thank you so much for giving the time. Right. So இங்க நம்ம இந்த சன்னுக்கு வருவோம். ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க, in order to understand the formation of rainbows we consider 9.2.5a. அதாவது sunlight வந்து first refracted as it enters the raindrop. ஸோ raindrop படும்போது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து அந்த ட்ராப் இருக்கு. இது நான் உங்களுக்கு சொல்லணும், ரெயின் ட்ராப் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் டே டு டே லைஃப்ல. we use this is the drop symbol, drop உடைய symbol நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இன் ரியல் டைம் this is not the shape actually. இது வந்து ஃப்ரிக்ஷனால, அந்த ஏர் டிராக்னால அதனுடைய ஷேப் மாறுது. to be honest, every single drop of water will looks like this, complete circle da, right? So there is many videos இருக்கு, யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, what is the
ஷேப் ஆஃப் வாட்டர் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு 0 கிராவிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரவுண்டாக தான் இருக்கும், ரவுண்டாக இருக்கும், இப்படிலாம் இருக்காது. திஸ் இஸ் நாட் த ஷேப். ஓகே, ரவுண்டாக அழகாக இருக்கும். ப்ளீஸ் டூ. யா, ஹரி கிருஷ்ணா கரெக்ட், ஸ்பெரிக்கல். ஸோ enters the rainbow which causes the refraction. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து இதில் படுது. ஸோ இது வந்து ரேரர் மீடியம், இது என்ன ஆயிடுது டென்சர் மீடியம். ஸோ பெண்டிங் நடக்குது. ரைட், இந்த பெண்டிங் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்கன்னா இட் ஒபேஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை ஒபே பண்ணுது. அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லும்போது என்ன சொல்லலாம், ரொம்ப தெளிவாக சொல்லலாம், என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்குது இல்லையா. பாருங்க, the different wavelength of white light to separate. Longer wavelength of light are bend the least while the shorter wavelength or violet bend the most. Next, these component rays strike the inner surface of the water drop, and get internally reflected. அப்ப என்னது, total internal reflection நடக்குது, internally அதுக்குள்ளே reflect ஆகுது. இங்க பாருங்க, this is the word very important. Internally reflected if the angle between the refractive ray and the normal to the drop surface is greater than the critical. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறோம் இல்லையா, it is greater than the critical angle, எனக்கு என்ன நடக்குது, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா இங்க சொல்லுவேன் ரிஃப்ராக்டட் ரே அண்ட் த நார்மல். என்ன ரிஃப்ராக்டட் ரே, ஒன்றும் இல்லைங்க, நான் அனுப்புகிறோம் உள்ள வருது, இங்கே ட்ராப் பண்ணுது, இது வந்து ரிஃப்ராக்டட் ரே தானே. இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து கிரிட்டிக்கலை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா இப்படியே உள்ளே வந்துடும். See the diagram which is given in the book. பாருங்க, ரைட். அப்போ அந்த சன்லைட் வருது, டிராப்ல படுது, நம்ம பிளாக் கலர் எடுத்துப்போமா, ரைட். ஸோ சன்லைட் வருது, அப்படியே வருது, இங்கே பட்டுது. இங்கே பட்டது என்ன நடக்குது, முதல்ல வந்து மினிமம் அதாவது டீவியேஷன் வந்து நடக்குது. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரேரர்லேருந்து டென்சர் வரும்போது அவே த நார்மல் ஆர் டுவர்ட்ஸ் த நார்மல், ரேரர் டு டென்சர் வந்து டுவர்ட்ஸ் த நார்மல். அப்போ இந்த சர்ஃபேஸுக்கு எனக்கு இதுதான் நார்மல். அப்போ இந்த ரே வந்து இப்படி நேராக போயிருக்கணும், பட் எனக்கு வந்து சேஞ்ச் இன் மீடியம் அப்படின்னா டுவர்ட்ஸ் த நார்மல் வந்து நடக்குது, ரைட், டுவர்ட்ஸ் தி நார்மல். அப்போ இந்த ரே இப்படி நேராக வந்து இங்கே பட்டு இந்த பெண்டிங் நடக்குது. ஸோ பெண்டிங் எப்படி நடக்குதுன்னா we know that the dispersions and the விப்ஜிஆர் ரைட், highest wavelength, lowest wavelength. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இது bend the most, அதிகமாக பெண்ட் ஆகும். பாரு, இந்த ரெட்டை விட வயலட் தான் நல்லா பெண்ட் ஆகுது. இப்போ நல்லா கவனி, இது உள்ள வந்துருச்சு, இந்த வாட்டர் டிராப்புக்குள்ள அப்படியே வருது. ரெட் எடுத்துக்கலாமோ, ரைட், வாட்டர் டிராப்புக்குள்ள வருது. வந்ததுமே என்ன ஆகுது, இப்போ இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து இது ரிஃப்ராக்டட் ரே தானே, இந்த ரெட் கலரு, இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து இங்க இருக்கிற நார்மலுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கும்போது இன்டர்னலி ரிஃப்ளெக்டட். எப்படி, இன்டர்னலி ரிஃப்ளெக்டட். அப்போ இன்டர்னலி ரிஃப்ளெக்டட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகுது, இங்கே இன்னொரு மீடியம் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, இது நார்மல் ஆகுது. அப்போ இப்படி வந்திருக்கணும், என்னது அப்படி போகாமல் அவே த நார்மல், ஏன்னா டென்சர் டு ரேரர். அப்போ இந்த ரே வந்து இப்படி வருது, இப்படி வருது. அப்போ அதே தான் வயலட்டுக்கும் நடக்குது. அப்போ நமக்கு என்ன சொல்லலாம், எனக்கு இந்த இடத்துல தான் அந்த ரெயின்போவை வந்து நமக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. ஸோ பாரு, வயலட் வந்து 40 டிகிரி தான், பட் ரெட்டு வந்து 42 டிகிரியில் இருக்குது. இது யாருக்குன்னா டவுட் இருக்குதா, இது யாருக்குன்னா டவுட் இருக்குதாப்பா? Anybody have doubt here, my dear children? Do you have any doubt here? Is that clear, ma? Is that clear, my dear children? Right.
ஸோ அதே தான் அடுத்த கட்டத்திலையும் நடக்க போகுது. இது வந்து 2 டிராப் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 டிராப் அப்படின்னு சொல்லும்போது நார்மல் தான். ஸோ இது இந்த சிங்கிள் டிராப், பட் இங்க 2 டிராப். இந்த 2 டிராப்னு சொல்லும்போது நமக்கு என்ன நடக்குது? எக்ஸ்பிளைன்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் த பிரைமரி ரெயின்போ. We see the red light from drop 1, violet light from drop 2 reach the observer. இல்லையா? ஏன்னா ஹியூமன்னால அந்த லைட்டை பெண்ட் பண்ணி பார்க்க முடியாது, நேராக தான் பார்க்க முடியும். இப்போ இங்கே தான் அந்த பர்சன் இருக்கிறாரு. இந்த லைட்டு இது இப்படி போயிடுச்சு, இவனால அப்படிலாம் பார்க்க முடியாது. இதுதான் நேராக வருது பாரு, இதுதான் இது நேராக வருது. அவனை நேராக வரதான் பார்க்க முடியும், வர்றதை இப்படி பெண்ட் பண்ணிலாம் அவனால பார்க்க முடியாது. ஸோ இதுவும் அவன் வந்து பார்க்குறான். இது வந்து 2 ட்ராப். அப்போ நிறைய ட்ராப்னு சொல்லும்போது நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்குது. அதுதான் இந்த விப்ஜியர். சரிங்களா? ஸோ த பிரைமரி ரெயின்போ இஸ் ரிசல்ட் இன் த 3-step ப்ராசஸ், தட் இஸ் ரிஃப்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் தி ரிஃப்ராக்ஷன். ரைட்? எப்படி? ஃபர்ஸ்ட் இப்படி போகுது, ரிஃப்ராக்ஷன் நடக்குது, ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, ரிஃப்ராக்ஷன் நடக்குது. சரியா? இதுல யாருக்குன்னா டவுட்னா நீங்க கேட்கலாம், why are you scribbling like anything? Sorry pa. Is that clear? எல மொழி பொம்மி மொக்க பண்றீங்க என்னால. ஓகே, கிளியர்? இஸ் தட் கிளியர் மை டியர் சில்ட்ரன்? போர்டு கிடைச்சிருக்கு, அப்படியே கொஞ்சம் ஜாலியா. இஸ் தட் கிளியர்? தட்ஸ் கிரேட். அடுத்து ஸோ அதே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ when the light rays undergo 2 total internal reflection inside a raindrop. இது வந்து 2, ரைட்? 2 total internal reflection. ஸோ இங்கே பட்டு இப்படி போகுது, மறுபடியும் இங்கே வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஸோ instead of 1 primary rainbow, secondary rainbow is formed அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் டியூ டு த 4-step ப்ராசஸ். ஸோ நமக்கு 2 ரெயின்போலாம் இது ரொம்ப ரேர், அரிய இது மாதிரி தான், ரேர் கேஸில் தான் வந்து அது நடக்கும். ஓகே, ரைட்? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சம்டைம்ஸ் நம்ம வந்து 2 ரெயின்போ பார்ப்போம், ஒன்றுக்கு மேலே இன்னொன்று மேலே இருக்கும். நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் have you seen that? have you seen? நான் பார்த்துருக்கேன். to be honest, I saw that. நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துருக்கேன். ரைட்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் எனக்கு ரொம்ப ரொம்ப சேடான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நான் இருக்கிற பிளேஸ் என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்றதை இப்போ எனக்கு நீங்கள் சொல்லணும். எப்படின்னா நான் இருக்கிற இடம், நான் வந்து பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 29 இயர்ஸ் ஆகிடுச்சு. வெளியில், அதாவது கொஞ்சம் வெளியிலேருந்து இப்போ எங்கள் ஏரியாக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி சில்லுன்னு இருக்கும், செம்ம சில்லுன்னு இருக்கும். ஆல்மோஸ்ட் எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு 5000 மரம் இருக்கும், 5000 ட்ரீஸ். ஸோ சென்னை ஜோன்லேயே அதிகமாக மரங்கள் இருக்கிற இடம் அப்படின்னா எங்கள் ஏரியா தான், எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் மேப்பில் போட்டிங்கன்னாவே அந்த இடம் மட்டும் அப்படியே க்ரீனாக இருக்கும். more than 5000 trees இருக்குது. இந்த 5000 trees இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இந்த மெட்ரோல கிட்டத்தட்ட அப்படியே என் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, ரொம்ப வலி, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து 29 வருஷம் வரைக்கும் 5000 மரம் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா அந்த பக்கம் தான் நான் பக்கத்துல கடைக்கு போனாலுமே அந்த மரத்தை கிராஸ் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி பக்கத்துலயே தான் இருக்கிறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1500-2000 மரத்துக்கிட்ட அழிச்சிட்டாங்க மெட்ரோக்காக ஃபுல்லா. பார்க்குறேன், எனக்கு அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு இது, ரொம்ப கஷ்டம்தான். அது இருந்தால் தான் அது உங்களுக்கு தெரியும், பட் சொன்னால் அது உங்களுக்கு புரியுமான்றது எனக்கு தெரியல. ஓகே, அடுத்த டாபிக் போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மல் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து ராலி ஸ்கேட்டரிங் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ராலி ஸ்கேட்டரிங் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இட்ஸ் அ ஃபாரஸ்ட் அசர் அப்படின்னு சொல்லிட்டு க்ரூ மேட் கேட்குறாங்க. ஃபாரஸ்ட்னு டைரெக்டாக சொல்லிட முடியாது. 1 2 3 4 தோப்பு இருக்கு. தோப்பு
ஃபர்ஸ்ட் இருக்கிறத பெரிய தோப்பு. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே ஒரு 3000 மரம் இருக்கும். மாம்பழம் இருக்கும், மாமரம் இருக்கும், அப்புறம் வந்து பலாப்பழம் இருக்கும். மாமரமே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் அது என்னது பலாப்பழம் இருக்கும், அப்புறம் தென்னை மரம் இருக்கும், அப்புறம் வந்து அந்த இது இல்லை நவாப்பழமா அது இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முந்திரி தான் ரொம்ப ஃபேமஸ். முந்திரி மாம்பழம் தான் பயங்கரமாக இருக்கும். முந்திரி இருக்கும். அப்புறம் வந்து இன்னும் ஒரு 2 டைப்பு, எனக்கு அந்த பழம் பேர் சரியா தெரில. ஸோ இது எல்லாம் அந்த சீத்தாப்பழம் இதெல்லாம் சுற்றி இதுவே வந்து அந்த தோப்பில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000-3500 மரம் இருக்கும். அப்புறம் இன்னொரு தோப்பில் பார்த்தீங்கன்னா முந்திரி மரமும் மாமரமும் இருக்கும். அதுவும் பாதி போயிடுச்சு. அதை விட ரொம்ப கொடுமை என்னன்னா, இது ஆவின் கவர்மெண்ட் குவார்டர்ஸ். அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருந்த எல்லாரையும் வந்து காலி பண்ண சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 வீடு வந்து இடிச்சிட்டாங்க, தரமட்டமாயிடுச்சு. பெரிய கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டை வந்து எப்போ நிறைய இடத்துல இருந்து விளையாட வருவாங்க. இங்கே தான் வந்து பிளேஸ் இருக்குது. சிட்டியில் அதிகமாக இடம் இருக்கிறதுனா இந்த இடம் தான், ஃப்ரீயாக இருக்கும். எல்லாமே காம்பவுண்டில் ஒன்றுமே இருக்காது. அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு 20-30-40 ஏக்கர் கிட்ட ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெரிய பெரிய பள்ளம் தோண்டி இடத்த நாஸ்தி பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 வீடு கிட்ட தரமட்டமாக எடுத்தாச்சு. ரொம்ப கஷ்டம். எனக்கு தான் ஃபீல் ஆகும், அது உங்களுக்கு தெரியாது. ஓகே, ரைட். Sunlight travels through the earth atmosphere, right? So sunlight travels through the earth atmosphere. It gets scattered, changes its direction அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ராலே ஸ்கேட்டரிங் தான் வந்து இதில் இருக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்டை சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ராலே ஸ்கேட்டரிங், ரைட்? ஸோ என்னன்னா, ஒரு சன்னு வந்து சன்ரைஸ் அப்பவும் சன் செட் அப்பவும் ஏன் ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னு இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்ல ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த நம்ம பேசியிருக்கோம். சன்னுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த சன்செட் அப்பவும் சன்ரைஸ் அப்பவும் why we see sunlight as sun as in reddish orangeல ஏன் நம்ம பார்க்கிறோம்? இதுக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ப்ளீஸ் டு சே மீ. சே வெரி குட் ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஓகே. ஸ்கேட்டரிங், யா. ரெட் உடைய வேவ் லென்த் அதிகமா சார்? யா, பிகாஸ் ஆஃப் வேவ் லென்த். கரெக்டுங்க. என்னன்றதை நம்ம பார்ப்போம். The amount of scattering is inversely proportional to 4th power of its lambda ன்னு சொல்றாரு. எப்படி? 1/4th power of its lambda. Scattering of light வந்து 1/4th power of its lambda. This is known as Rayleigh scattering. Hence the bluish color predominates the clear sky. Since blue has a shorter wavelength than the red, it is scattered much more stronger. In fact, violet gets scattered even more than the blue. So நம்முடைய ஸ்கையினுடைய கலர் என்ன? நம்ம ப்ளூ கலர்ல தான் பார்க்குறோம். பட் ப்ளூவை விட நமக்கு பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர் இல்லையா, இந்த ஃபார்மெட்ல தானே இருக்குதோ டிஸ்பர்ஷன். அப்போ நமக்கு ஸ்கையுடைய கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூன்னு சொல்றோம். இல்லை, நமக்கு வயலட் அண்ட் இண்டிகோ தான் அதிகமாக வந்து ஸ்கேட்டர் ஆகணும். ஆனால் அதனுடைய குவான்டிட்டி ரொம்ப கம்மி. இப்போ நம்முடைய ஸ்கை கூட பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வயலட் அண்ட் இண்டிகோ கலர்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஹியூமன்னால இந்த கலர்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ப்ளூ இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் கலர்ஸ். இது நீங்கள் வந்து எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னாலுமே நம்ம கண்ணுக்கு ரொம்ப
ஈர்ப்பா இருக்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ப்ளூ கலர் தான். ப்ளூ கலர், ரைட்? எஸ். ஓகே, apparent position. சார் மற்ற கலர்ஸ்லாம் ஈஸியாக ஸ்கேட்டர் ஆகிடும். கரெக்ட் ஆர்த்தி. ஸோ திவ்ய சுப்ரமணி எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ஸ்லாம் எப்போ சார்? எலக்ட்ரிசிட்டி ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் திவ்ய சுப்ரமணி 10th ஸ்டாண்டர்டா? திவ்ய சுப்ரமணி 10th ஸ்டாண்டர்ட் கேட்குறீங்களா? Are you asking for 10th standard, my dear children? Okay, right. So இதுதான் வந்து இதில் இருக்கிற விஷயம். So large particles like dust, water droplets present in the atmosphere behaves differently. The relevant quantity here is the size of the something blah blah blah, normal thing da. So wavelength I will explain this in by using diagram. So A வந்து for A less than lambda, one has Rayleigh scattering which is proportional to 1/4 power of its lambda. If A வந்து greater than lambda வருதுன்னா larger scattering of objects, raindrop, large dust and ice particles, and this is not true actually. All the wavelengths are scattered nearly equal. Thus clouds which have droplets of water with A greater than lambda are generally white. இதான் அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இந்த டயக்ராம்லேயே ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லிடலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த சன் இருக்குது, நம்ம அப்சர்வர் இங்கே இருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் திங் நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த விப்ஜிஆர் அப்படின்ற கான்செப்டில், ரைட், இந்த கான்செப்டில் நமக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் லைக் வயலட், ரைட், அதுக்கப்புறம் இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். இப்போ இந்த எல்லா கலரும் நான் வந்து ஒரு சின்ன இதுவாக நான் வரைஞ்சிருக்கிறேன். இந்த வயலட் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேவ்லென்த் வந்து ரொம்ப சின்னது, இவ்வளோதான் இருக்கும், ரைட். இண்டிகோ வந்து இதை விட கொஞ்சம் பெருசு, ப்ளூ இதை விட கொஞ்சம் பெருசு, ஆரஞ்ச் சாரி கிரீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை விட நல்ல பெருசு அப்படின்னே சொல்லலாம். எல்லோ இதை விட ரொம்ப பெருசு, ஆரஞ்ச் நல்ல பெருசுங்க, ரைட். ரெட் தான் மாஸ், அங்க எல்லாரை விட பெருசு ரெட், ரைட். இப்போ இது எல்லாத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா we know that, right, we know that நம்மளுடைய earth atmosphere அப்படின்னு சொல்லும்போது it consists of many things: dust particles, gas particles, water droplets, இந்த மாதிரி நிறைய. Especially in the scattering of light வந்து is happening due to presence of nitrogen and oxygen. இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? scattering ரைட் நடக்கிறதுக்கு முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அப்போ என்ன அப்படின்னு சொல்லலாம், இப்போ இந்த ஏர் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லும்போது கன்சிடர் திஸ் இஸ் தி ஏர் மாலிக்யூல், ரைட்? ஏர் மாலிக்யூல், ரைட். இது ஏர் மாலிக்யூல். இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்றத நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து இந்த வயலட் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஷார்ட்டர் வேவ் லென்த் எல்லாரோட மீட் ஆகும், ரைட்டா? அதே மாதிரி இந்த கிரீன் சொல்லும்போது இந்த வயலட்டை விட கொஞ்சம் பெரிய வேவ் லென்த், அவ்வளோ பெருசா வந்து பார்ட்டிகளோட மிக்ஸ் ஆகாது, விச் மீன் இன்டராக்ட் ஆகாது. இப்போ ரெட்னு சொல்லும்போது அதனுடைய வேவ் லென்த் ரொம்ப பெருசு, ரொம்ப தூரமா தான் இல்லையா? ரெட்டில் இது வயலட்னு வச்சுப்போம், இது கிரீன் வச்சுப்போம், இது ரெட்னு வச்சுப்போம். ஸோ கிரீனில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே டச் ஆயிடுச்சு, இங்கே டச் ஆயிடுச்சு, இங்கே டச் ஆயிடுச்சு, 3. இதில் எல்லாமே ஆல், இதில் 3, இதில் 1 தான், 1 வச்சுக்கலாம்.
அப்போ என்ன ஆகுது, இங்க வந்து லாங்கர் வேவ் லென்த், ஸோ பார்ட்டிகளோட ஈஸியாக எதுவுமே இன்டராக்ட் பண்ண முடியல. Now you just think about the thing. நான் சொல்றத நல்லா கவனிச்சிங்கன்னா இது ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, இதுதான் கொஞ்சம் கேவலமான சர்க்கிள். வரையறேங்க. I will try to draw. If it is not nice again, leave it. Okay, நல்லா தான் இல்ல, பரவாயில்ல. So this is you. சரி, இதுதான் நீங்க. இப்போ நீங்க இங்க இருக்கீங்க. Yeah, many messages going. 11th physics example sum எடுங்க சார். Other animals like sky, எந்த கலர்லாம் தெரியும். ஓகே, NCERT 10th physics ka 10th physics. Okay, I will try ma. No, it is a created one, Hari Krishna. It is created one. Okay, right? இப்போ இங்க இருக்குது, இங்க தான் வந்து சன் இருக்குன்னு வெச்சுப்போம். Sun. ரைட்டா? இது வந்து sun. ஓகேவா? சோ இந்த இடத்துல ஒரு பொசிஷன், இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகேவா? 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு மேல சன் இருக்கும். ஒவ்வொரு டைமுக்கு சொல்றேன். இங்க சன் இருக்கு. Imagine what I am saying now. Think about it. This is the real situation. It is happening. This is morning. Evening. Afternoon. சரியா? Sky. I'm not talking about the clouds. Sky. Right. இப்போ நான் வந்து ஒரு 3 டிஃபரண்ட் கேசஸ் வந்து இங்க நான் கொடுத்திருக்கிறேன். ஹரிகிருஷ்ணா 2 சொன்னா சார். இல்ல 3 டிஃபரண்ட் கேசஸ் கொடுத்திருக்கேன். என்ன 3 கேசஸ்? திவ்ய சுப்ரமணி, I will try to do that ma. Okay, I will try to do NCERT physics 10th. 3 கேஸ் நான் இங்க சொல்றேன். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, வயலட் அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட்டர் வேவ் லென்த், எல்லா மாலிகுல்லையும் ஈஸியா இன்டராக்ட் ஆகிடும். அதனுடைய ஷார்ட்டர் வேவ் லென்த்னால லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியாது. இது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அதனால தான் நம்ம டேஞ்சர் இல்லை எதனா ஒரு உயரமான பில்டிங் அப்படின்னா நம்ம அந்த ரெட் லைட்டை வந்து நம்ம க்ளோ பண்ண வைக்கிறோம். பிகாஸ் அதனுடைய வேவ் லென்த் வந்து ரொம்ப லாங்கு. ஸோ ரொம்ப தூரத்தில் இருந்தாலுமே we can see that. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதே கான்செப்ட் தான். நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல கெப்லர்ஸ் லான்னு ஒரு விஷயத்தை படிச்சிருக்கிறோம். கெப்லர்ஸ் லா. அப்ப கெப்லர்ஸ் லா என்ன சொல்லுது? சன் வந்து சென்டர்ல இருக்கு, இதை சுத்தி அந்த பிளானட் ரிவால்வ் ஆகுது இல்லையா? இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்னு படிச்சிருக்கோம். எஸ் ஆர் நோ? இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். இது வந்து எலிப்ஸ் இல்லையா? எலிப்ஸ்ல அந்த சன் வந்து பிளானட் வந்து சன்னை சுத்தி வருதுன்னு படிச்சிருக்கிறோம். அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதேதான் எர்த் சன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய டிஸ்டன்ஸ், வெயிட், I will rearrange this. Earth. Okay, this is Earth. பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய டிஸ்டன்ஸ் இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா will be very long.
according to Kepler's விஷயம் கொண்டு வந்தா. இது வந்து will be short ellipse அப்படின்றதுனால, சரியா, ellipse அப்படின்றதுனால இது வந்து will be very short. இப்போ இங்க என்ன நடக்கும்? Same thing is going to happen. இப்போ இங்க வந்து sun இருக்கு, ரைட்? இங்க வந்து அந்த earth இருக்கு, longest distance, shortest distance. இப்போ இந்த sunல இருந்து இந்த பூமிக்கு வர்ற அந்த லைட் வந்து நிறைய பார்ட்டிகளை மீட் பண்ண போகுது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒயிட் லைட் ஒவ்வொரு பார்ட்டிகள்ல படும்போது இட் ஸ்பிளிட்ஸ் இன்டு 7 கலர்ஸ் விப்ஜிஆர். இங்க வயலட்னு சொல்லும்போது ஷார்ட்டர் வேவ் லென்த் இங்கே நின்றோம், இண்டிகோ கொஞ்சம் தூரம் வரும், அப்படி அடுத்து கொஞ்சம் தூரம் வரும், இன்னொரு கலர் இன்னொரு தூரம் வரும், எல்லோ கொஞ்சம் கிட்ட வரும், ஆரஞ்சு கொஞ்சம் நல்ல கிட்ட வரும், ரெட் நல்ல கிட்ட வரும். அப்போ ரொம்ப லாங்கஸ்ட் வேவ் லென்த் தான் இந்த பூமியை ரீச் பண்ணுது. லாங்கஸ்ட் வேவ் லென்த் தான் அந்த பூமியை ரீச் பண்ணுது. அதனால தான் இது லாங்கா இருக்கும்போது, எஸ்பெஷலி டியூரிங் மார்னிங் டைம் அண்ட் இன் த ஈவினிங் டைம், இந்த சன்னு இந்த ஏர்த்துக்கு ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றனால எனக்கு ஷார்ட்டர் வேவ் லென்த் எல்லாம் இந்த பூமியை ரீச் பண்ண முடியாம பாதியிலே நின்றுடும். லாங்கஸ்ட் வேவ்லென்த்தா இருக்கக்கூடிய ஆரஞ்சு, எல்லோ, ரெட் எல்லாம் நம்ம பூமியை ரீச் பண்ணோம். அதனால நம்ம early மார்னிங் வந்து சன்னை வந்து ரெட்டிஷ் ஆரஞ்சா பார்க்குறோம், ரெட்டிஷ் ஆரஞ்சா பார்க்குறோம். இதே தான் ஹேப்பனிங் இன் த ஈவினிங் டைம் ஆல்சோ, ரெட்டிஷ் ஆரஞ்ச். சரியா? இதுதான் வந்து இதில் இருக்கிற ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர், ரைட்? அந்த ஏன் தனி நிற்கிறாங்களா? ஓகே, ரைட். ஸோ இது வந்து ஷார்ட்டர் அப்படின்றனால நமக்கு வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் வந்து நம்மளுடைய பூமியை ரீச் பண்ணிடும். லாங்கர் வேவ் லென்த் வந்து பூமியை தாண்டி வெளியே போயிடும், லாங்கர் வேவ் லென்த். ஸோ அதனால இந்த இடத்துல we see blue color skyல. ஓகேவா? understood? Understood my dear children? This is the reason for the concept. ஓகேங்களா? Is that clear? Is that clear my dear children? Clearங்களா? Yes. So yeah, today I think this is the last topic, I believe. Yes, so this is the last topic. Next class வந்து we will talk about that the most important thing, என்னது? Optical instruments, simple microscope, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து compound microscope. இது ரெண்டு தான் ரொம்ப பெரிய டாபிக். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள் தான். ஸோ நீட் தமிழ் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து அன்அகாடமியில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஸோ when you get subscription you will have these things. அண்ட் இது வந்து என்னுடைய நேம், you can use my name as code. Thank you so much. Thank you my dear children. Thank you for joining the session actually. Thank you so much for joining. Help others with a smile. And how was the session today? Normal எனக்கு comment பண்ணிடுங்க. Thank you. Help others